நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸை வந்து கற்றுக்கணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், வெல்கம் டு ESR டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க்கில் ஸ்டிச் நம்பர் 8 என்ன ஸ்டிச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்ரிங் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட கலர் பென்சில் ஆறு இந்த மாதிரி ஏதாவது வாட்டர் எரேசபிள் வந்து பென் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு நார்மல் பென்சில் இருந்தாலும் ஓகே, கலர் பென்சில் இல்லைனாலும். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸ்கேல் எடுத்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதே இது ஒரு 1/2 இன்ச் கேப்பில் கீழே இன்னொரு செகண்ட் லைன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு இந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு லைன் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அதே மாதிரி கீழே செகண்ட் லைன்லேயும். இப்போ இந்த 2 லைனையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் நம்ம 1/4 இன்ச் கேப்பில் கொடுத்துருக்கோம்ல, இந்த இதெல்லாம் அப்படி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாக்ஸ் இந்த லைன் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 11 லைன்ஸ் இருக்கும். சரியா? இந்த மாதிரி மேலேருந்து கீழே நோக்கி இருக்கிற 11 லைன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 11 லைன்ஸில் 1 2 3 4 5 6 7 8 9 10 பாக்ஸ் இருக்க மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணோம், பாக்ஸ் போட்டுக்கலாம். உங்களோட சாய்ஸ் எவ்வளோ பெருசாக போடணுன்னாலும் சின்னதாக போட்டாலும் உங்கள் சாய்ஸ் தான். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இப்போ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த பாக்ஸை ப்ளூவில் கலர் எரேசபிள் பெனில் கொடுத்துருக்கேன். இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மல் பென்சிலில் கொடுக்குறேன். இந்த 1 and 2க்கு நடுவில் சென்டர் லைன், அதே மாதிரி 2 and 3க்கு சென்டர் லைன், 3 and 4 4 and 5 5 and 6 6 and 7 7 and 8 8 and 9 9 and 10 10 and 11. இந்த மாதிரி சென்டரில் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒவ்வொரு பாக்ஸையும் வேறு கலர்ஸில் கொடுத்து இந்த லைன்ஸை வந்து வேறு கலர்ஸில் போட்டு காமிச்சிருக்கேன். நான் ஒரு சின்ன பாக்ஸ் போட்டே உங்களுக்கு சொல்லி கொடுத்துர்லாம். பட் நீங்கள் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பண்ணி இதை வந்து டபுளாக பிரித்து நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஹெர்ரிங் போன்னு சொல்லுவோம். HERRINGBON ஹெர்ரிங் போன் ஸ்டிச். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஜரி த்ரெட் எடுத்துக்கங்க. உங்கள்கிட்ட என்ன கலர் இருந்தாலும் பரவாயில்ல, ஜரி த்ரெட் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்ட பின்னாடி ஜரி த்ரெட் எடுத்துக்கங்க. நான் கோல்டன் கலர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி எடுத்துகிட்டு என்ன பண்ணால், இப்போ லைன் 1 போட்டிருக்கேன்ல பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலரில் பாக்ஸ் போட்டிருக்கேனா, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நீட்டில் அதாவது மேலே ஃபஸ்ட் லைனில் ஒரு நிமிஷம் ஆகுங்க. இது வந்து லைன் 1, இது வந்து லைன் 2. சரிங்களா? இந்த ஃபஸ்ட் லைனில் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன், அந்த ஃபஸ்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், த்ரெட் எடுக்கிறேன். நீட்டில் இருந்து த்ரெட் வெளியே எடுக்கிறேன். த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு குட்டி லாக் செயின். சரிங்களா? எப்போ நீங்கள் செயின் ஸ்டிச் ஆரம்பித்தாலுமே என்ன பண்ணணும்னா, குட்டியாக ஒரு லாக் செயின் போடணும். செயின் போட்டு என்ன பண்ணுறேன், நம்பர் 2. சரிங்களா? நம்பர் 2ல் செகண்ட் லைனில் நம்பர் 2 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், கீழே அதோட லைனோட எண்டில் மேலேருந்து கீழே அந்த எண்டில் ஒரு சின்ன செயின், லாங் செயின், அதுக்கு கீழேயே ஒரு குட்டி லாக். தெரியுதுங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த 1 and 2க்கு சென்டராக நம்ம பென்சிலில் போட்டிருக்கோம்ல, அந்த லைன் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு செயின், ஒரு குட்டி லாக் செயின் நேராகவே அந்த லைன் நேராகவே. அடுத்து என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக நம்பர் 2ஓட இந்த லைனில் கொடுக்காம 2க்கும் 3க்கும் சென்டர் ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனில் ஒரு லாங் செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக் செயின். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த 2 and 3க்கு சென்டர் லைனில் இருந்து என்ன பண்ணுறோம், 2க்கு வந்துடுறேன். 2ஆம் நம்பருக்கு வந்து ஒரு சின்ன செயின்,
ஒரு குட்டியாக நேராக ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த 2 and 3 சென்டர் லைனை விட்டுட்டு லீவ் பண்ணிவிட்டு 3 அந்த 3வது இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பருக்கு நேராக ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக் செயின். இதை வேற என்ன பண்ண போகிறேன், கண்டினியூ பண்ண போகிறேன். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸ் மாதிரி வருது இல்லைங்களா, இந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்சிலில், அந்த பென்சிலில் போட்டிருக்க லைனில் டச் பண்ணுற மாதிரியும், அடுத்து வந்தது மேலே போகும்போது அந்த லைன், அதாவது ரைட் சைடில், நம்மளோட ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் போடுற மாதிரி லாங் செயின், ஒரு குட்டி லாக் செயின். அடுத்து பார்த்திங்கன்னா 4க்கு போய் ஒரு லாங் செயின், கீழே ஒரு குட்டி லாக் செயின். அப்படியே 3 and 4க்கு சென்டர் லைனில் வந்துட்டு ஒரு குட்டி லாங் செயின், ஒரு குட்டி லாக் செயின். 4 and 5ஓட சென்டர் லைன், குட்டி லாக் செயின். அடுத்து 5 and 6க்கு மேலே ஃபஸ்ட் லைனில் போய் சென்டரில் அந்த பென்சிலில் போட்டிருக்க லைனில் லாங் செயின், ஒரு குட்டி லாக் செயின். அப்புறம் ரிவர்ஸில் வந்து ரைட் சைடில் போயிட்டு அப்படியே ஒரு சின்ன லாங் செயின், ஒரு குட்டி லாக் செயின். இந்த டிசைன் நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்டர் டிசைன் சொல்லுவோம். சின்ன சின்ன பார்டருக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் எப்படி யூஸ் பண்ணுறோம். நெக்குக்கு, கைக்கு, ஸ்லீவ் டிசைனுக்கு, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பார்டருக்கும் டிசைனுக்கு இந்த இதை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து அடுத்து 8 and 9. பாருங்க வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம 10க்கும் 11க்கும் சென்டர் லைனில் கீழே வந்து செகண்ட் லைனில் வந்து பண்ணலாம். பட் என்ன ஆகுன்னா மேலே கொண்டு போகும்போது லைன் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறேன், நான் இங்கேயே வந்து ஒரு 2 நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். லைட்டாக எடுத்துட்டிங்கன்னா அந்த த்ரெட்டு உள்ளே போய்டும். இந்த மாதிரி கேப் தெரியும் போது லைட்டாக அந்த நீடிலோட பேக் சைடில் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த ஹோலுமே மறைஞ்சிரும். இதுக்கு பேர் தான் ஹெர்ரிங் போன் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஜரியில் போட்டிருக்கேன். நீங்கள் இது எதுவும் ஜரியிலையும் சில்க் த்ரெட்லேயும் போட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.